அநேகர் சொல்கிறது உண்டு, நான் ஏன் வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறேன்? எல்லாரும் பார்க்குறேன், எல்லாரும் நல்லா வளர்ச்சி அடைகிறாங்க, ஆனால் நான் வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறேன். ஜீசஸ் நம்பி இருக்கேன், ஜீசஸ் என் லைஃப்பில் இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். வளர்ச்சி அடையாதபடி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று தான். ஜீசஸுடைய வளர்ப்பில் அவருடைய கையில் நம்ம இருக்கும்போது உடனே நம்மளை மரம் போல நம்மளை வளர வைக்க முடியாது. அவர் சிறிதாக வைத்து அதை வளர்த்து கொண்டே இருப்பார். எப்படி வளர்த்து கொண்டே இருப்பாருன்னா, அவருடைய சித்தமும் அவருடைய காரியங்களும் அவருடைய தரிசனத்தை எல்லாவற்றையும் நம் மீது வைக்கும்போது அது நாட்கள் மிகுதியாக இருக்கும், வருடங்கள் மிகுதியாக இருக்கும். ஆனால் நான் வளர 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 பார்க்கும்போது என்னுடைய ஒரு மரமாய் வளரத்தக்கதை என் வாழ்க்கையை மாற்றி வைப்பார். ஆமே. அதான் அழக ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விலகும், அது பொய் சொல்லாதே, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதில் ரெண்டாவது வார்த்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சொல்லப்படுது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்னைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நான் வளர்ச்சி அடைய முடியாம இருக்கிறேனே. இல்ல, உங்களுடைய லைஃப் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நிச்சயமா வளர்த்து வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையத்தக்கதாய், ஒரு செழிப்படையத்தக்கதாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாய் தேவன் வைத்திருக்கிறார். அவர் ஒரு கிரியேட்டர், நம்மளை உருவாக்குற தகப்பனா இருக்கிறார். நான் எப்படி இருக்க வேண்டும், எந்த வயதில் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து வைத்த தகப்பனா இருக்கும்போது என் லைஃப்பை எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நான் இருக்கும்போது நிச்சயமாய் நான் அநேகருக்கு நிழல் கொடுக்கிறவனாய் மாறிவிடுவேன். ஆமென். அநேகருக்கு நிழல் கொடுத்தனாய் மாறிவிடுவேன். அநேகருக்கு அடைக்கலமாய் என்னுடைய சிறுகளை அடையத்தக்கதாய் வாழ என் தேவன் என்னை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குள்ள இது ஒரு கேள்வியா இருக்குது, நான் ஏன் இன்னும் வளர மாட்டேங்கிறேன், நான் ஏன் வளர மாட்டேன்? ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்தில் வைத்திருக்கிற யாவையும் செய்து முடித்து அற்புதமாய் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். தாமதித்தாலும் நிச்சயமாய் காத்திருங்க, நிச்சயமாய் வரும். உங்க வாழ்க்கையில மேன்மை அடையத்தக்கதாய் தேவனுக்கு கிருபை செய்வார். ஆமென். God bless you.